அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்ததாக மாநில மேலாண்மை குழு தலைவர் அப்துல் நாசர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, திருவாரூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கான சூரா போட்டி, துவாக்கள் மனன போட்டி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பொறுமையை அதிகம் சோதிக்காமல் மிக சுருக்கமான முறையிலே என்னுடைய உரையை அமைத்துக்கொண்டு அடுத்து நாம் பரிசளிப்பு நிகழ்ச்சிக்குள் செல்லவிருக்கின்றோம். ஏனென்றால் மதியம் 3:30 மணியிலிருந்து பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு துவாக்களை ஓதுகிறார்கள், எவ்வாறு சூறாக்களை இங்கே பதிவு செய்கிறார்கள் என்பதை வலிமேல் விழி வைத்து என்று சொல்வதை போன்று இந்த மேடை மீது உங்கள் விழிகளை வைத்து, அதிலும் குறிப்பாக நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மைக்கிற்கு முன்னால் நிற்கும் பொழுது உள்ளம் படபடக்க, இவன் எப்படி ஓதப் போகிறானோ, எதையும் தவறாக ஓதிவிடுவாரோ என்றெல்லாம் பயந்த நிலையிலே பொறுமையாக இது நேரம் வரை நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தை குட்டிகளும்
உங்களுக்கு சோதனையாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபித்னா என்றால் எது நம்முடைய உள்ளத்தை அதிகம் ஈர்க்குமோ அது நமக்கு ஒரு சோதனை தான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வசதிகள் நம்முடைய உள்ளத்தை மிகவும் ஈர்க்கின்றது. அதனால்தான் இறைவன் செல்வங்கள் உங்களுக்கு சோதனை, நீங்கள் அந்த செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கும் பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது இறைவனுக்கு மாறு செய்த வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை அல்லாஹ் சோதிக்கின்றான். 1000 கோடிகள் செல்வம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் சமூகத்திலே அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக அமைந்து விடுகிறது. மனிதன் தனக்கென்று ஒரு வாரிசை தேடுகின்றான். தன்னுடைய சொத்துக்களை அனுபவிப்பதற்கு, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்திலே தன்னுடைய வாரிசாக வாழ்வதற்கு மனிதன் தனக்கொரு குழந்தை வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் மீது அதிகமான பாசங்களை நாம் வைத்திருக்கின்றோம். பாசத்தை ஊட்டி நாம் பிள்ளைகளை வளர்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன காரணம்? நம்முடைய குழந்தைகள் மீது நாம் கொண்டுள்ள பாசம் மார்க்கத்திற்கு மாற்றமாக நம்மை கொண்டு சென்று விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை அழுகிறான் என்பதற்காக எத்தனையோ பெற்றோர்கள் தொலைக்காட்சியின் முன்பாக ஏதாவது மிஸ்டர் பீம் போன்ற அந்த தொலைக்காட்சி காட்சிகளை திறந்து வைத்துவிட்டு பல மணி நேரம் பிள்ளைகளை அதிலேயே நாம் இருக்குமாறு விட்டு விடுகின்றோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு குழந்தைகள் பிறந்து ஒரு 6 மாத காலத்திலேயே டச் போன் இருக்கு பாருங்க, அதுல பிள்ளைங்க விளையாட படிச்சதுதான். எப்படி யூடியூபுக்கு போகணும், எப்படி குழந்தைகள் பாட்டு எப்படி வைக்க வேண்டும், குழந்தைகளுக்கான படத்தை எப்படி பார்க்க வேண்டும். அப்ப பெற்றோருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? குழந்தைகள் அதனை விரும்புகிறார்கள் என்பதற்காக பிள்ளைகள் மீதுள்ள பாசத்தினால் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அது சரியான ஒரு காரியமா தவறான ஒரு காரியமா என்பதை கூட சிந்திக்காமல் பிள்ளைகளுடைய விருப்பத்தை அடிப்படையாக வைத்து பல பெற்றோர்கள் அவர்கள் தவறாக செய்தாலும் அப்படியே அதை அனுமதிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். பிள்ளைகள் மீது உள்ள பாசத்தினால் அந்த குழந்தைகள் இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் உருவாக்குகிறோமா, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் அவர்களை உருவாக்குகின்றோமா என்பதை மறந்த நிலையில்தான் இன்றைக்கு அதிகமான பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருப்பதை நாம் மிகவும் கவலையோடு இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, குழந்தைகளை பெறுவதுதான் கடமை என்று சொன்னால் ஆடு மாடுகள் கூட பிள்ளை குட்டிகளை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப மனிதனுக்கும் ஆடு மாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதன் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் அது எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவனாக நாம் உருவாக்குகிறோமே, அப்பொழுதுதான் நாம் பெற்றோருக்குரிய கடமைகளை நாம் செய்திருக்கின்றோம். எந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பிள்ளைகளை பெறுவதை விடவும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் சோதித்தான். அவர்கள் முதுமை பருவம் அடைகின்ற வரை அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை.
நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். எப்படி பிரார்த்திக்கின்றார்கள்? இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று கேட்கவில்லை. அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு பரிசுத்தமான குழந்தையை தருவாயாக. குழந்தையை பெறுவது முக்கியமல்ல. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் 4-5 ஆண் குழந்தைகளை பெற்றிருப்பார்கள். பெற்றோர்கள் வயோதிக பருவத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோரை கவனிக்காமல் நடுத்தருவில் விடக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்ப இந்த பிள்ளைகளை பற்றி என்ன ஃபாயிதா? இந்த பிள்ளைகளுக்காக சிரமப்பட்டு அந்த பெற்றோர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? அப்ப குழந்தைகளை பெறுவது முக்கியம் அல்ல, அந்த குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குகிறோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் போது கூட அல்லாஹ்விடம் எப்படி கேட்கிறார்கள்? இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று கேட்கவில்லை. இறைவா எனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை கொடு. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின். இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உள்ள ஒரு குழந்தையை கொடு என்று பிரார்த்திக்கின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கப்படக்கூடிய வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் மார்க்க அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவன் திருமணம் முடிக்கும் பொழுதே கவனம் செலுத்த சொல்கிறது. ஒருவன் எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துலி அர்பஇன் லி மாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா. ஒரு பெண்ணை ஒருவன் 4 காரணங்களில் ஒன்றுக்காக திருமணம் முடிப்பான். ஒன்று அவளுடைய செல்வத்திற்காக. நல்ல பண்ணையார் வீட்டு மணமகளாக இருப்பாள். கல்யாணம் முடிச்சா நமக்கு லட்சக்கணக்கில் சொத்து கிடைக்கும், கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்கும் என்பதற்காக திருமணம் முடிப்பார்கள். வலி ஜமாலிகா, சிலர் பெண்களை அழகிற்காக திருமணம் முடிப்பார்கள். அவள் ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் நல்ல வெள்ளை தோலா இருக்கிறா, நல்ல அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி கல்யாணம் முடிப்பாங்க. வலி ஹசபிகா, இன்னும் சிலர் குடும்ப பெருமைக்காக பாரம்பரியத்திற்காக திருமணம் முடிப்பார்கள். பொண்ணு எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அந்த குடும்பம் பாரம்பரியம் மிக்க குடும்பமா, ஜமீன் பரம்பரையா, பண்ணையார் பரம்பரையான்னு பார்ப்பாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னும் சிலர் வலி தீனிகா, ஒரு பெண்ணுடைய மார்க்க பற்றிற்காக திருமணம் முடிப்பார்கள். அப்ப ஒருவனுடைய இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி எதில் இருக்கிறது? ஃபலுஃபுர் பிதாத்தி தீன். நீ மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள். அவ் தரிபத்தியதாக், அல்லது உன்னுடைய 2 கரங்களும் மண்ணாகட்டும் என்றார்கள். இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி எதில் இருக்கிறது? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் ஒருவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன காரணம்? ஒரு பெண்மணிதான் எதிர்கால சமுதாயங்களை உருவாக்கக்கூடியவர்கள். தமிழிலே ஒரு கவிதை சொல்வார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். ஒரு குடும்பம் தான், நல்ல குடும்பம் தான் மிகச் சிறந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு குடும்பம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் சரியில்லை என்று சொன்னால் அங்கே வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் சரியான ஒழுக்க மாண்புகளை, நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்ளாது. ஒரு தாய் எப்படி இருக்கிறாளோ அவளைத்தான் சிறிய குழந்தை பார்க்கும். பிள்ளைங்க பேசக்கூடிய தவறான வார்த்தைகள் இருக்கு பாருங்க, இந்த தவறான வார்த்தைகளை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போயா படிக்கிறாங்க? ஒரு தாய் பேசக்கூடிய வார்த்தை மூலம்தான் பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளையும் படிக்கிறார்கள், தீய வார்த்தைகளையும் படிக்கிறார்கள். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா. ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்புதாரி, வ அவுலாதிஹி, அவனுடைய பிள்ளைகளும் குழந்தைகளுக்கும் அவள்தான் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, மறுமை நாளிலே
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தாயிடம் அவள் பிள்ளையை எப்படி வளர்த்தாள் என்று அல்லாஹ் விசாரிப்பான். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்த விதம் குறித்து அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். நம்முடைய பிள்ளையை நாம் எப்படி வளர்த்தோம்? பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை ஊட்டி வளர்த்தோமா, அல்லது இந்த நவீன யுகத்திலே பிள்ளைகளை ஒழுக்க சீரழிவுகளிலே நாகரிகம் என்ற பெயரால் பல்வேறு மார்க்கத்துக்கு மாற்றமான கலாச்சாரங்களிலே நாம் பிள்ளையை வளர்த்தோமா? ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா? பேஸ்புக்ல எல்லாம் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பரப்பி கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு டிவி, அந்த டிவியில தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பெண் என்றுதான் நினைக்கிறேன், ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க ஒரு முஸ்லிம் பெண்மணி, வயசுக்கு வந்த 2 அவளுடைய பிள்ளைகள் நல்ல பரதா போட்டு டிவியில் எடுக்கிறாங்க. தாய்க்காரி உட்கார்ந்து இருக்கிறான். 16-18 வயசு உடைய அவங்களுடைய பிள்ளைகளும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போ ஒரு பிள்ளை மைக் சொல்லுது, அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்கிறார், உனக்கு என்ன மாதிரி மாப்பிளமா வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு ஜெயம் ரவி மாதிரி மாப்பிள்ளை வேணும். எவனோ ஒரு கிறுக்கன் கூத்தாடி பையன், அவனை மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? தாய்க்காரிக்கு சிரிப்பை பார்க்கணும். அட்டேயப்பா, 32 பல்லு வெளியே தெரிகிற மாதிரி அந்த முஸ்லிம் பெண்மணி இஸ்லாமிய தாய் சிரிக்கின்றார். இன்னொரு மகள் அவள்கிட்ட கேட்கிறான், உனக்கு எந்த மாதிரிமா மாப்பிள்ளை வேணும்? அவ இன்னொரு கூத்தாடி பேரை சொல்லி எனக்கு அவனை மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிறான். அப்ப சமுதாயம் எந்த அளவிற்கு சீர்கேடு அடைந்து இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. பர்தாக்கள் அணிந்து விட்டால் மார்க்கம் தெரிந்தவள் என்று அர்த்தமா? இன்றைக்கு அந்த பர்தாவை அணிந்த பெண்கள் தான் எல்லா மோசடிகளிலும் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். சினிமா துறையிலே மார்க்கத்திற்கு மாற்றமான கலாச்சாரங்களிலே பெற்ற பிள்ளைகளை அப்படியே அதிலே வார்த்தெடுக்கக்கூடிய பெற்றோர்களாக பார்க்கிறோம். இந்த பெற்றோர்கள் நாளை அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்வார்கள்? படைத்த ரப்பல் ஆலமீன் கேட்பான் அல்லவா, உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய்? இறைவா, என் பிள்ளைய எந்தெந்த கூத்தாடிகள் எல்லாம் இருக்கிறானோ அவனுடைய பெயரை புள்ளா சொல்லி கொடுத்து வளர்த்தேன். இறைவா, என்னுடைய பிள்ளைகளுக்கு சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்து வளர்த்தேன். இறைவா, என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி லவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வளர்த்தேன். அல்லாஹ்விடம் தப்பிக்க முடியுமா? இஸ்லாத்துடைய ஒழுக்க மாண்புகளை மீறக்கூடியவர்களாக குழந்தைகளை வளர்த்தால் இந்த உலகத்தில் கேடு, அதை விட்டு விடுங்கள், மறுமையில் அல்லாஹ்விடம் தப்பித்து விட முடியுமா? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தின் போது ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளோடு முதலாக அவன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தருணத்தில் கூட எதிர்கால சமுதாயத்தை அங்கே கவனத்தில் கொள்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தான் மணமுடித்த பெண்ணோடு முதலாக தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அல்லது எப்பொழுது அவன் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் ஒரு துவாவை சொல்லித் தருகிறார்கள். அந்த துவாவை சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடிய துவா, ரப்பி ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மிம்மா ரஸக்தனா. இறைவா, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. வ ஜன்னிபி ஷைத்தான மிம்மா ரஸக்தனா, நீ எங்களுக்கு பாக்கியமாக தரக்கூடிய குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக. இஸ்லாம் எங்கே கவனம் செலுத்துகிறது பாருங்கள். ஒருவன் தன்னுடைய மனோ இச்சையை தணிப்பதற்காக, தன்னுடைய இன்பத்திற்காக தன்னுடைய மனைவியோடு ஈடுபடக்கூடிய அந்த தாம்பத்தியத்தில் கூட இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, இறைவா, எங்களுக்கு நீ தரக்கூடிய அந்த குழந்தையை விட்டும் நீ ஷைத்தானை தூரமாக்கி விடு. தீய செயல்கள், தீய காரியங்கள், தீய பண்பாடுகள், ஒழுக்கத்திற்கு எதிரான காரியங்கள், இறைவனுக்கு எதிரான காரியங்கள், இறை தூதர் காட்டிய வழிமுறைக்கு எதிரான காரியங்கள் என்னுடைய பிள்ளைக்கு வந்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் தாம்பத்தியத்தின் போதே நல்லொழுக்கம் உள்ள குழந்தைக்காக பிரார்த்தனை செய்வதற்கு சொல்லி தருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் இன்றைக்கு திருமறை குர்ஆனிலே உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்.
அதில் ஒருவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஈமான் கொண்ட மக்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லி காட்டுகின்றான். வ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை அழகிய முறையில் காத்துக்கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தவுடன் அவர்கள் செய்த பிரார்த்தனை தெரியுமா? இறைவன் திருமறை குர்ஆனிலே இதை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும், அந்த மரியமுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நீ பாதுகாப்பாயாக, உன்னை கொண்டு நான் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே அந்த குழந்தை நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக வளர வேண்டுமே என்பதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். ஒவ்வொரு இஸ்லாத்துடைய வரலாறை பார்க்கும் பொழுதும் குழந்தை பெறுவதற்கு முன்பாகவே, பெற்றெடுத்த உடனேயே அந்த பிள்ளையை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில்தான் நபிமார்கள், அருமை சஹாபாக்கள் எல்லோரும் அதில்தான் ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு மூமினும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். ஒரு அற்புதமான துவா திருமறை குர்ஆனில் உள்ள துவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் செய்வதற்கு அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. இறைவா, ஒவ்வொரு ஆண் மகனும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை, அந்த எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் தான் அந்த பிரார்த்தனை செய்ய முடியும். என்ன துவா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, இறைவா எங்களுடைய மனைவிமார்களில் இருந்தும், வ ذُرِّيَّاتِنَا எங்களுடைய குழந்தை செல்வங்களில் இருந்தும், குர்ரத் அயுனின் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்விடம் எதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இறைவா, என்னுடைய நான் திருமணம் முடித்த மனைவி எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். கண் குளிர்ச்சி என்றால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், குர்ரத் ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்றார்கள். ஒரு பசுமையான இடங்களை பார்க்கும் பொழுது, அருமையான நீர் அருவிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக, உள்ளத்துக்கு ஆனந்தமாக இருக்கும். அதுபோன்று ஒருவன் தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு அந்த சந்தோஷம், உள்ளத்திற்கு ஒரு ஆனந்தம் அவனுக்கு ஏற்பட வேண்டும். அதுபோன்று அவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவனுடைய கண்கள் குளுமையடைய வேண்டும். எப்பொழுது ஒரு மூமினுடைய உள்ளம் அவனுடைய கட்டிய மனைவியை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எப்பொழுது குளிர்ச்சி அடையும், எப்பொழுது சந்தோஷம் அடையும்? கட்டிய மனைவி ஒழுக்கமற்றவளாக இருந்தால் ஒரு மூமினுக்கு சந்தோஷமாக இருக்குமா? கண்டவனையும் பார்த்து சிரிக்கக்கூடியவளாக இருந்தால் கணவனுக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்படிப்பட்ட மனைவி அவனுக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பாளா? இருக்க மாட்டாள். பெற்றெடுத்த பிள்ளை தருதலையாக இருக்கும் பொழுது ஒரு மூமினுக்கு அது சந்தோஷமாக இருக்குமா? மார்க்கத்துக்கு எதிரான பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையானுக்கு சந்தோஷம் அளிக்குமா? இருக்காது. பெற்றெடுத்த பிள்ளைகள் மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களுக்கு உட்பட்டு வளர்க்கப்படக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பொழுதுதான் அந்த மூமினான தகப்பனுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு மூமினும் எப்படி வாழ வேண்டும்? ஒருவன் தன்னுடைய மனைவியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து, அவன் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நடைமுறையை பார்த்து மற்றவர்கள் நினைக்க வேண்டும், நாம் நம்முடைய பிள்ளையை இவரை போன்று வளர்க்க வேண்டும், நாம் நம்முடைய மனைவியோடு இவரை போன்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக ஒவ்வொரு மூமினும் வாழ வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு பிள்ளைகள் விஷயத்திலே இப்படிப்பட்ட ஒரு கவனத்தை நாம் செலுத்துகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைங்க வளர்ப்புனா எப்படி? பிள்ளைங்களை நாம எந்த கொள்கையை நேசிக்கிறோமோ அந்த கொள்கையை விளங்கிய மக்களாக நீங்கள் வளர்க்க வேண்டும். இன்றைக்கு அரசியல் தலைவர்களை எல்லாம் பார்க்கலாம். அவனுடைய தொண்டனாக இருப்பான், செய்வான், தியாகங்கள் செய்வான். ஆனா அரசியல் தலைவருடைய பிள்ளை தியாகம் செய்வானா? இந்த அரசியல் தலைவரை ஜெயிலில் அடைச்சிட்டாங்கன்னா எவனோ எங்கேயோ தீ குளிப்பான், இவன் புள்ள சந்தோஷமா இருப்பான். அப்ப உலகத்தை எடுத்து பாருங்க, எத்தனையோ தலைவர்கள் அவன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையிலே உள்ளவர்களாக பிள்ளைகளை உருவாக்க மாட்டார்கள். அந்த கொள்கைக்கு எதிராகத்தான் செய்வார்கள், பிள்ளைகளை உருவாக்குவார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு உங்க பிள்ளைங்கள்லாம் மேடையில் சூறாக்கள் ஓதுனாங்க. நல்ல பெரிய கேமரா வச்சு உங்க பிள்ளைகளை படம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த உங்க பிள்ளைகள் ஓதக்கூடிய காட்சி தெளிவாக பதிவாக வேண்டும் என்பதற்காக மேடைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் காற்றோட்டமாக இருப்பதற்காக இந்த இடத்தை வாங்கி உங்களுக்கு சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிகமான வகையில் செலவாகி இருக்கிறது. தாராளமாக இந்த நல்ல பணிக்கு நீங்கள் வாரி வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது உங்கள்ட்ட வசூல் கேட்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அடுத்த வருஷம் இது மாதிரி நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதற்காக தாராளமாக செய்யுங்க, வாரி கொடுங்க. அப்ப இந்த உலகத்தில் பாருங்க, பல பேர் தன்னுடைய கொள்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கொள்கையை அவர்கள் இந்த உலக லாபத்திற்காக வச்சிருக்கிறாங்க, உலக சம்பாத்தியத்துக்காண்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மூமின் தன்னுடைய பிள்ளை அப்படி வளர்க்க முடியாது. இவன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையில் தான் தன்னுடைய பிள்ளையை உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ யுத்த களங்களை சந்தித்தார்கள். அந்த யுத்த களங்களில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் யுத்தத்திற்கு வந்தார்களா? அல்ல நபி தோழர்களை மட்டும் யுத்தத்தில் இறக்கி வைத்துவிட்டு தான் மட்டும் பாதுகாப்பாக இருந்தார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. இன்றைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி என்று சொல்கிறோமே, என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனது முதல் அவர்கள் மரணிக்கின்ற வரை என்னென்ன துன்பங்களை எல்லாம் சந்தித்தார்களோ, எப்படிப்பட்ட வறுமையில் எல்லாம் வாடினார்களோ, எத்தனை காலம் எல்லாம் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் கிடந்தார்களோ, அத்தனை துன்பங்களிலும் தன்னுடைய தந்தையை போன்று பல்வேறு சிரமங்களை சந்தித்தவர் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையிலே எதிரிகளிடமிருந்து சொல்லனா துயரங்களை சந்தித்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் காபாவிற்கு தொழுகைக்காக வருகின்றார்கள். தொழுகைக்காக வரும் பொழுது அந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். முகமது அவர்கள் சுஜூது செய்யும் போது தன்னுடைய தலையை தரையில் வைக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை இழுத்து வந்து முகமது நபியுடைய அந்த கழுத்தின் மீது போடுவது யார் என்று பேசும் பொழுது உக்பா பின் அபி முஈத் என்ற கொடியவன் அவன் அந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை இழுத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தின் மீது அப்படியே போடுகின்றான். சுஜூதிலே கிடந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்த முடியவில்லை. அப்பொழுது ஓடோடி வந்து உதவி செய்தவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்து தன்னுடைய சின்னஞ்சிறிய கைகளால் தன்னுடைய தந்தை மீது கிடக்கக்கூடிய இறை தூதரின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒட்டக குடலை அப்புறப்படுத்தினார்கள். தன்னுடைய பிள்ளையை அல்லாஹ்வின் தூதர் எப்படி உருவாக்கினார்கள்? இந்த கொள்கைக்காக தான் படக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலும் தன்னுடைய பிள்ளையை பங்கு பெற செய்தார்கள். பார்க்கின்றோம். பத்ர் யுத்த உஹது யுத்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை எதிரியுடைய வாளால் தாக்கப்படுகிறது. தலை மண்டை உடைந்து ரத்தம் கொட்டுகிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரும்பு கவசம் அணிந்திருக்கிறார்கள். அந்த இரும்பு கவசம் அணிந்திருக்கும் பொழுது இரும்பு சங்கிலிகள் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த இரும்பு சங்கிலியின் மீது விழுந்த எதிரியுடைய வெட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கடவாய் பற்களை உடைத்து விடுகின்றது. தலையிலிருந்து இரத்தம் கொட்டுகிறது, கடவாய் பற்களில் இரத்தம் கொட்டுகிறது, அவருடைய பல் உடைக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே இறை தூதருக்கு மருந்திட்டது யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் தூதருடைய தலையிலிருந்து கொட்டக்கூடிய அந்த இரத்தத்தை நிறுத்துவதற்காக ஈச்சம்பாயை நெருப்பிலே எரித்து அதனுடைய சாம்பலை தன்னுடைய தகப்பனுடைய காயத்திலே வைத்து அவர்களுக்கு மருந்திட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பதற்காக வீட்டில் வைத்து விட்டு வந்தார்களா? யுத்த களத்தில் கூட எந்த இறைவனுக்காக நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக வந்திருக்கின்றேனோ அந்த யுத்த களத்தில் அவருடைய நன்மையில் என்னுடைய பிள்ளையும் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். இதுதான் குழந்தை வளர்ப்பு. பிள்ளை வளர்ப்புனா எது? நாம எது சத்திய கொள்கை என்று நினைக்கிறோமோ அதில் நம்முடைய குழந்தைகளையும் நாம் பங்கு பெற செய்ய வேண்டும். சஹாபாக்கள் எப்படி உருவாக்கினார்கள்? சில தருணங்களிலே சஹாபாக்களுடைய பிள்ளைகள் அவர்களை விட இந்த மார்க்கத்திலே பற்று மிக்கவர்களாக நேசம் மிக்கவர்களாக இருந்தார்கள். பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம், அஹமத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள்ல ஒரு நபி தோழர், அவருடைய பெயர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஜுலைபீபுக்கு என்ன பிரச்சனை சொன்னோம்னா, இவர் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்க மாட்டார். இவருடைய இந்த அழகற்ற தோற்றத்தின் காரணமாக இவருக்கு நீண்ட காலம் திருமணமாகாமல் யாருமே பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த மாதிரி நிலைமையில ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுலைபீபிற்கு திருமண ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நபி தோழரை அழைத்து, உன்னுடைய மகளை எனக்காக நீங்கள் திருமணம் முடித்து கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி தோழர் சந்தோஷத்தில், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கா அப்படிங்கிறார். இல்லை, எனக்காக இந்த ஜுலைபீபிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை அந்த நபி தோழர் கவனிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஜுலைபீபிற்கு உங்கள் பெண்ணை கொடுங்கள் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறார்கள்? எனக்காக நீங்கள் ஜுலைபீபிற்கு திருமணம் முடித்து கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்வது இறை தூதர். இறை தூதருடைய வார்த்தையை அந்த நபி தோழர் கவனிக்காமல் தன்னுடைய மனைவியிடம் போய் நான் ஆலோசனை செய்துவிட்டு வருகிறேன் அப்படிங்கிறார். அப்போ தன்னுடைய மனைவிட்ட வந்து ஆலோசனை பண்றார். இப்படி ஜுலைபீபுக்கு ரசூலுல்லாஹ் நம்ம பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுப்பதற்காக கேட்கிறார்கள். அப்ப அந்த அம்மா அவங்க கடுமையா பதறாங்க. ஹா அல்லாஹ், ஐயோ ஜுலைபீபை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா? எவ்வளவு பெரிய பெரிய சூப்பர் மாப்பிள்ளையெல்லாம் நம்ம பிள்ளைய கேட்டாங்க, நாம அவங்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து கொடுக்கவில்லையே, இந்த ஜுலைபீபிற்கு எப்படி நாம் கொடுப்பது? ரசூலுல்லாஹ்க்கு நம்ம பிள்ளையை தவிர வேறு பிள்ளை கிடைக்கவில்லையா என்று அந்த பெண்மணி மிகவும் கவலையை தெரிவிக்கின்றார். ரசூலுல்லாஹ்வின் மீது கோபம் அல்ல, அந்த ஜுலைபீபினுடைய தோற்றம் அப்படி. இந்த தாய் தகப்பனுடைய பேச்சை வீட்டில் திரை மறைவிற்குள் உட்கார்ந்து கொண்டு அவருடைய பிள்ளை கவனிக்கின்றார். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அந்த நபி தோழருடைய மகள் தன்னுடைய பெற்றோரை விட மிக புத்திசாலியாக அவள் இருந்தாள். அப்ப அவள் தன்னுடைய தகப்பனார் தாயினுடைய பேச்சை கேட்டு ஜுலைபீபிற்கு பெண் தர முடியாது என்ற தகவலை சொல்வதற்காக அவர் திரும்பி செல்லும் பொழுது, வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது தன்னுடைய தகப்பனை அந்த மகள் அழைக்கின்றாள். என்னுடைய தந்தையே, அதுரத்தூன அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை நீங்கள் மறுக்க போகிறீர்களா? அந்த
மகளுடைய வார்த்தையை பாருங்கள். தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை நீங்கள் மறுக்கப் போகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஜுலைபீபிற்காக என்னை பொருந்திக் கொண்டால் நான் பொருந்திக் கொண்டேன், என்னை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை, யோசித்து பாருங்கள். இறை தூதரை நேசிக்கக்கூடிய வார்த்தை, இறை தூதருடைய வார்த்தையின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வின் தூதர் அந்த ஜுலைபீபிற்காக என்னை பொருந்திக் கொண்டால் நானும் அவரை பொருந்திக் கொண்டேன், நீங்கள் என்னை ஜுலைபீபிற்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். இங்கேதான் பார்க்கிறோம், அந்த நபி தோழர் ஜுலைபீபுடைய தோற்றத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதருடைய கோரிக்கையை மறுப்பதற்கு தயாராகின்றால், அங்கே அவர் பெற்றெடுத்த பிள்ளை அதைவிட மார்க்கத்தில் உறுதிமிக்க ஒரு குழந்தையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் பொருந்திக் கொண்டால் என்னை திருமணம் முடித்துக் கொடுங்கள். அந்த நபி தோழர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஜுலைபீபிற்கு எங்களுடைய மகளை நாங்கள் திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பிறகு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், சில திருமணம் முடித்து சில மாதங்களில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் முடிந்த பிறகு யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்து வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இத்தனை பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க, மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க, இன்னும் நன்றாக பாருங்கள் என்கிறார்கள். பார்த்துவிட்டு மீண்டும் அதே தகவலை கூறுகிறார்கள். இன்னும் நன்றாக தேடி பாருங்கள் என்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், சஹாபாக்கள் தேடி பார்க்கும் பொழுது அங்கே ஜுலைபீப் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். எதிரிகளில் 7 நபர்களை அவர் கொன்றுவிட்டு 8வதாக இவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகத்திடம் வந்த தகவலை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு வந்து தன்னுடைய 2 கரங்களால் அந்த ஜுலைபீபை தூக்கி கொண்டு சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு. இந்த ஜுலைபீப் என்னில் உள்ளவர், நான் அவரில் உள்ளவர் என்று தன்னுடைய பாசத்தை நேசத்தை அந்த ஜுலைபீப் மீது வெளிப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வின் தூதருடைய திருக்கரம் ஒருவருக்கு சந்தூக்காக இருந்திருக்கும் என்றால் இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்கள் சந்தூக்காக இருக்கவில்லை. தன்னுடைய கரத்திலேயே அவரை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். அந்த ஹதீஸின் இறுதியிலே அனஸ் சொல்கிறார்கள், மதீனா நகரத்திலேயே செல்வ செழிப்பு மிக்க மக்களுக்கு தான தர்மங்களிலே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் இருக்க முடியும் என்றால் அது அந்த ஜுலைபீபுடைய மனைவிதான். அப்படி இருந்தால் அல்லாஹ் பரக்கத் செய்தான் என்று சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பில் அருமை சஹாபாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் எந்த இறை தூதரை நேசித்தார்களோ அதே இறை தூதரை நேசிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளை உருவாக்கினார்கள். இதுதான் உண்மையான குழந்தை வளர்ப்பு. பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. இதை மட்டும் இறுதியாக சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு நான் நிறைவு செய்கின்றேன். உம்மு ஹாரிசா அப்படிங்கிற ஒரு சஹாபி பெண்மணி, இந்த மாதிரி ஒரு ஈமானிய வலிமை இன்றைய பெண்களிடம் இருக்குமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உம்மு ஹாரிசாவுடைய மகன் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் பத்ர் யுத்தத்திலே எதிரிகளால் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டவுடன் இந்த இஸ்லாமிய தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த உம்மு ஹாரிசாவுடைய தாயார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய மகன் ஹாரிசா அவர்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய மகன் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார். என்னுடைய மகன் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருந்தால் என்னை நீங்கள் பொறுமையான ஒரு பெண்ணாக பார்ப்பீர்கள். ஆனால் என்னுடைய மகனுடைய நிலைமை வேறு ஒன்றாக இருந்தால், நரகம் என்ற வார்த்தையை அவர் சொல்லவில்லை,
என்னுடைய மகனுடைய நிலைமை வேறு ஒன்றாக இருந்தால் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாது என்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை எப்படி உருவாக்கி இருக்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளை எங்கே செல்ல வேண்டும் என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருந்தால் என்னுடைய மகன் மரணித்ததற்காக சிறிது கூட என்னுடைய முகத்திலே கவலை ஏற்படாது, உள்ளத்திலே கவலை ஏற்படாது என்றார்களே. இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு ஈமானிய வலிமை, நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்பதை பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், யா உம்ம ஹாரிசா இன்ன ஃபில் ஜன்னதி ஜினான், சொர்க்கத்திலே எண்ணற்ற சொர்க்கங்கள் இருக்கிறது. சொர்க்கம் என்பது அது ஒரு படித்தரம் அல்ல, சொர்க்கத்திலே எண்ணற்ற சொர்க்கங்கள் இருக்கிறது. வ இன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, உங்களுடைய மகன் ஹாரிசா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மிகப்பெரிய சொர்க்கத்தை அவர் பெற்றடைந்து விட்டார். தாயினுடைய முகத்திலே சந்தோஷ ரேகைகள். பெற்ற பிள்ளை கொல்லப்பட்ட போது கூட சந்தோஷப்பட்டார்களே, என்ன காரணம்? ஈமானிய வலிமை. இறை தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அது ஒருபோது பொய்யாக இருக்காது என்கின்ற மன வலிமை, மன உறுதி, இந்த மார்க்கத்தின் மீது கொண்டுள்ள அவர்கள் வைத்திருந்த நேசம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னவுடன் அந்த உம்மு ஹாரிசா சந்தோஷப்பட்டார்களே, எதற்காக? உலகத்து பார்வைகளை பார்த்தால் அது இழப்பு தான். இப்படி ஒருவர் பெற்ற பிள்ளை மரணித்ததற்காக சிரித்தால் அவனை நாம் கல்நெஞ்சக்காரன் என்போம். அந்த தாய் அங்கே சிரிக்கின்றாள், அவள் கல்நெஞ்சக்காரியா? கல்நெஞ்சமில்ல தாய்மார்களே, கல்நெஞ்சமல்ல சகோதரர்களே, அது ஈமான், அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை. தான் பெற்றெடுத்த பிள்ளை சொர்க்கம் சென்று விட்டான். இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய ஒரே பாக்கியம் என்ன பாக்கியம்? பெற்றெடுத்த பிள்ளையை சொர்க்கத்துக்குரியவனாக உருவாக்குகிறோமே, அதுதான் மிகச்சிறந்த பாக்கியம். அந்த பாக்கியம் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கிடைத்து விட்டது என்கின்ற சந்தோஷத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் அல்ல. மார்க்க அடிப்படையில் நம்முடைய பிள்ளை மரணித்து விட்டான் என்கின்ற மன மகிழ்ச்சி. இதுதான் நபிகள் நாயகம் காலத்திலே சஹாபாக்கள் உருவாக்கிய அந்த குழந்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதக்காவுடைய ஒரு வீதியில் கிடைக்கின்ற ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் வைக்க செல்லும் பொழுது வாயில் கடித்து விட்ட போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், குழந்தை என்றும் பாராமல் சொன்னார்கள், கஹ் கஹ், துப்பிவிடு துப்பிவிடு. அமா ஷஅர்த அன்னாதா நஅகுலு ஸதகா, நாம் தர்மத்தினுடைய பேரித்தம்பழங்களை நம்முடைய குடும்பம் சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? அங்கே இறை தூதருடைய கவலையை பார்க்கிறோம். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே மார்க்கத்திற்கு மாற்றமாக நடந்தால் எப்படிப்பட்ட ஒரு கவலை, தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி போதிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனா சந்தோஷம், என் பிள்ளை என்ன ஆட்டம் ஆடுது. அல்லையும் தாய்மார்கள் இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடும்போது கை தட்டல் கிடைக்கணும்னு வச்சுக்கிடுங்க. ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சி, ஒரு இஸ்லாமிய தாய் முகமெல்லாம் தொங்கி போய் வர்றாங்க. அப்போ விசாரிக்கிறாங்க, ஏமா முகமெல்லாம் தொங்கி போய் வர்றீங்க? இன்னொரு புள்ள டான்ஸ் ஆடிச்சு, அதுக்கு 5 நிமிஷம் கை தட்டினாங்களாம். என் பிள்ளைக்கு ஒரே ஒரு கிளாப்பு கூட கிடைக்கலையே. ஒரு தாய் கவலையை பாருங்க. இவ புள்ள மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒழுக்கங்கெட்ட ஒரு காரியத்திலே மேடையிலே ஆபாசமான பாடலுக்கு டான்ஸ் ஆடும் பொழுது கைதட்டல் கிடைக்கவில்லையே என்று ஒரு இஸ்லாமிய தாய் கவலைப்படக்கூடிய காலம். அப்ப எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த சமுதாய பண்பாடுகளை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாகரிகத்தின் பெயரால், சினிமாக்களின் பெயரால், தொலைக்காட்சிகளின் பெயரால் இன்றைக்கு நாசமாகக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த சோதனை மிகுந்த ஒரு காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்திற்கு
ஓப்பான ஒரு பிள்ளைகளாக அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் அவர்களை வார்த்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் முழுவதும், தமிழகத்தை தாண்டி வெளிநாடுகளிலும் குழந்தைகளுக்காக இஸ்லாமிய பாடத்திட்டங்களை உருவாக்கி நாம் நடத்தி வருகின்றோம். அவர்களுக்கு திருமறை சூரா வசனங்களை, சூறாக்களை மனப்பாடம் செய்யக்கூடிய பயிற்சியை கொடுக்கின்றோம். அவர்களுக்கு ஹதீஸ்களை மனப்பாடம் செய்யக்கூடிய பயிற்சியை கொடுக்கின்றோம். நம்முடைய தமிழகத்திலே மஸ்னூன் துவாக்கள் என்ற பெயரிலே இறை தூதர் சொல்லாத துவாக்களை எல்லாம், யார் யாரோ எழுதி வைத்த துவாக்களை எல்லாம் பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு மனதிலே பதிய வைத்தார்களே, அவற்றை எல்லாம் அழித்து அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நாவினால் ஓதிய அற்புத துவாக்களை பிள்ளைகளுடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை நம்முடைய ஜமாத் செய்து வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தௌஹீத் கொள்கையை பதிய வைக்கக்கூடிய பணியை செய்கிறது. தௌஹீத் ஜமாத் தவிர வேறு எந்த மதரசாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிக்க சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் தௌஹீதை சொல்லிக் கொடுப்பார்களா? தௌஹீத் இல்லாமல் குர்ஆனை ஓதப்படுத்தி என்ன புண்ணியம்? அந்த ஷிர்கான காரியங்கள் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அல்லவா? தௌஹீத் ஜமாத்தில் ஓதக்கூடிய பிள்ளையிடம் கேளுங்கள், சின்னஞ்சிறிய பிள்ளையிடம் கேளுங்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அந்த குழந்தை சொல்லும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷில் இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானா? ஆம், அல்லாஹ் அர்ஷில் இருந்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்று அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உண்மையான இறை பக்தியை ஊட்டக்கூடிய அற்புத பணியை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. தர்கா கட்டலாமா என்று கேட்டால் அந்த பிள்ளை அழகாக சொல்லும், தர்காக்கள் கட்டக்கூடாது, கந்தூரி கொண்டாடக்கூடாது, தாயத்தை அணியக்கூடாது, மௌலூது ஓதக்கூடாது, பில்லி சூனியத்தை நம்ப கூடாது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நமக்கு இன்ப துன்பங்கள் ஏற்படும், எந்த சூனியத்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்ற தௌஹீதுடைய கொள்கையை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய அற்புதமான பணியை நம்முடைய ஜமாத் செய்கிறது. எத்தனையோ மௌலவிமார்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இது. அல் பாக்கியாத்து சாலியாத் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பெரிய மதரசாவுல பல்லாண்டு காலம் ஷேகுல் ஹதீஸாக இருந்த மௌலவிக்கு கிடைக்காத பாக்கியம். குர்ஆனை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்திலே இரவு தொழுகையிலே ஓதி ஓதி தொழ வைக்கிறார்களே, அந்த ஆலிமுக்கு கிடைக்காத பாக்கியம். தாயத்து போடலாமா கூட போடலாங்கிறான், கந்தூரி கொண்டாடலாமா கொண்டாடலாங்கிறான், கூடி எடுக்கலாமா எடுக்கலாம், மௌலூது ஓதலாமா ஓதலாம். இது சொல்றவன் யாரு? பெரிய பெரிய ஆலிம் சாக்கள், மௌலவிமார்கள். அவர்களெல்லாம் அந்த ஷிர்கிலே ஊறி கிடக்கும் பொழுது இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அவருடைய உள்ளத்திலே தௌஹீதை பதிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் மதரசாவை மென்மேலும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு இந்த சத்தியத்தை விளங்கிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு ஆணிற்கும் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி என்பது பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கு தான். பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்பாங்க. உங்க பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கலையே நீ கவலைப்படக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் 68 துஆ மனப்பாடம் செய்திருக்கிறது, அது இறை கொடுத்த பாக்கியம் நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் மேடைக்கு சொன்னாங்களா இல்லையா? யாரோ ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு செயற்கைக்கோள் தயாரித்து நாசாவை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர் எத்தனாம் கிளாஸ் ஃபைலா போயிட்டாராம். எத்தனையோ தமிழகத்தை ஆண்டவர்கள் எல்லாம் ஃபைலா போனவங்க தான். அப்ப இந்த மேடையில ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், இது திறமைக்கு கொடுப்பதுதான். இதை வைத்து நம்ம புள்ள ஒண்ணுமே நினைச்சிடக்கூடாது. நீ என்னத்தை பரிசு வாங்கியிருக்க, உனக்கு ஆறுதல் பரிசு கூட கிடையாது. பிள்ளைங்களுடைய உள்ளத்தை நினைச்சிடக்கூடாது, கலங்கடித்து விடக்கூடாது. தாய்மார்கள் சொல்லிக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் என்பது நல்ல சொன்ன பிள்ளை. அந்த மேடையில சில பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கும், மேடையில் சொல்லும் போது திக்கிரும். சில பிள்ளைங்க சரியாக படித்திருக்காது, மேடையில் கரெக்டா வந்துடும். நாம் இதை பார்க்க கூடாது.
அந்த பிள்ளைகள் இதற்காக சிரமப்பட்டால் அல்லவா அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துவாக்கள், அவள் கற்ற துவாக்களை திரும்ப 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 அந்த பிஞ்சு உள்ளம் ஓதியது அல்லவா. நாளை நாம் மரணித்த பிறகு நம்முடைய பிள்ளை நமக்காக துவா செய்வான் அல்லவா. இதற்காகத்தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால் இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி என்பது இது ஒரு பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுவதற்காகத்தான். நபிகள் நாயகம் சொன்ன அந்த செய்தியை மட்டும் நம்முடைய மனதில் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அனுகு அமலகு குல்லுகு இல்லா மின் சலாசா. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்களும் நின்று போய்விடும், மூன்றை தவிர. இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, அவன் செய்த சதகத்துல் ஜாரியா நிரந்தரமான தர்மம். அவ் இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனளிக்கக்கூடிய கல்வி. மூன்றாவது சொன்னார்கள், வலதுன் சாலிகுன் யதுஉ லஹு, அவனுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் பயனளிக்கக்கூடிய வகையிலே நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளை உருவாவதற்கு நாம் பாடுபடுகிறது. நம்முடைய ஜமாத்தின் இந்த பணிகளில் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்முடைய குழந்தைகளை எதிர்கால ஒழுக்கமிக்க சமுதாயத்தின் கண்மணிகளாக அல்லாஹ் ஆக்கியருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.